வணக்கம் நண்பா. ஸோ பிகே சீசன் 12 ஆக்ஷனுக்காக தமிழ் தலைவாஸ் டீம் எந்தெந்த பிளேயர்ஸை ரீடைன் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்ல போறதுல தமிழ் தலைவாஸ் டீம் யாரை ரீடைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபெடரேஷன் கப் கேர்ள்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டீம் பிரவுன்ஸ் மெடல் அடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு டோர்னமெண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 3 தமிழக வீராங்கனைகள் பாத்தீங்கன்னா இந்தியன் பிரிப்பரேஷன் கேம்ப்க்கு இப்போதைக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ரைடிங்ல பாத்தீங்கன்னா கார்த்திகா செலக்ட் ஆயிருக்காங்க. இப்போ தான் ஸ்கூல் படிச்சு முடிக்க போறாங்க, 12th போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பவித்ரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்னேகா 3 பேரும் இப்போதைக்கு இந்தியன் பிரிப்பரேஷன் கேம்ப்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. 2 டிஃபெண்டர்ஸ் ஒரு ரைடர்ஸ். ஸோ செலக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தமிழ் தலைவாஸ் பிகே சீசன் 12 ஆக்ஷனுக்கு முன்னாடி ரீடைன் செய்ய வேண்டிய முக்கியமான பிளேயர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாகரத்தி மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க. நீங்க ஆக்ஷன்ல எல்லாம் விட்டீங்க அப்படின்னா மத்த டீம் தொக்கா தூக்கிட்டு போயிருவாங்க. இவர் நிறைய இன்ஜுரிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த இன்ஜுரிஸ்னால அவருக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருந்திருக்கு. ஸோ பிகே சீசன் 9 சாகரத்தி இருந்திருந்தார் அப்படின்னா நம்ம ஃபைனல்ஸ் கூட போய் ஜெயிக்க கூட செஞ்சிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனா அது மட்டும் இல்லாம அந்த டாப் டிஃபெண்டர் லிஸ்ட்ல நிறைய வாட்டி முன்னாடி வந்திருக்காரு. பட் அந்த இன்ஜுரி அடுத்த மேட்சஸ் எதுவுமே பிளே பண்ண முடியாம வெளியே போன சிச்சுவேஷனும் அமைஞ்சிருக்கு. சோ அந்த இன்ஜுரி பாத்தீங்கன்னா அவரோட கெரியர்ல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. பட் என்னதான் இன்ஜுரி எல்லாம் இருந்தாலுமே ஒரு குவாலிட்டி பிளேயர் எவ்வளோ பெரிய இன்ஜுரி ஏற்பட்டாலும் அவரோட பழைய கேமை ஈஸியாக கொண்டு வர முடியும். ஒரு சீசன் இன்ஜுரி ஏற்படுது, அவர் வெளியே போறாரு, அவரோட பழைய கேமை அடுத்த சீசன் கொண்டு வருவார். ஆனால் அதை அவர் காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிளேயர். கேப்டன் கூல் ரொம்ப பொறுமையாக இருப்பார். அட்வான்ஸ் டேக்கிள் பெருசாக செய்ய மாட்டார். செய்கிற டேக்கிள் எல்லாமே தரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி கிடைக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீம் இவரை ஃபர்ஸ்ட்டாக ரீடைன் பண்ணிடுவாங்க. தமிழ் தலைவாஸ் டீம் கண்டிப்பா நிதிஷ்குமாரை ரீடைன் செய்வாங்க. சோ பிகே சீசன் 11 பெஸ்ட் டிஃபெண்டர். தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்த பிளேயர் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார். இந்த மாதிரியான ஒரு பிளேயரை நீங்க விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க. ஒரு இன் பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த லெஃப்ட் கார்னர் பொசிஷன் ஒரு பெரிய பிளேயர் சாகில் மாதிரி ஒரு பிளேயர் கிட்ட இருந்து அது எனக்கான இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கி அந்த பொசிஷன்ல இருந்து சிறப்பா பிளே பண்ணி அந்த சீசனோட பெஸ்ட் டிஃபெண்டரா மட்டும் இல்லாம அந்த டீம் எவ்வளவுதான் மோசமா பிளே பண்ணாலும் அந்த டீமுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்த நிதிஷ் கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் டீம் ரீடைன் பண்ணுவாங்க. தமிழ் தலைவாஸ் டீம் அடுத்ததா ரீடைன் செய்ய போறது மொயின் சஃபாகி. நான் சொல்லியாங்க உங்களுக்கு தெரியணும். பிகேஎல் சீசன் 11 அந்த ஹாஃப்க்கு அப்புறம் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ரைடர்ஸ் ஒரு பெரிய பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்தது மொயின் சஃபாகி. ரைடிங்ல மட்டும் இல்லாம கார்னர்ல அமீரோட இன் பொசிஷன்ல நின்னுட்டு டேக்கிள்லயும் பயங்கரமான சப்போர்ட் கொடுத்திருப்பாரு. ஒரு சில நல்ல டேக்கிள் பாயிண்ட்ஸும் எடுத்திருப்பாரு. சோ லிட்டரலா லாஸ்ட் சீசன் நிதிஷ் எப்படி ஒரு பாசிட்டிவா இருந்தாரோ அதே போல ரைடிங்ல ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்தது மொயின் சஃபாகி. சோ கண்டிப்பா அவரை ரீடைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சீசன் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக உயிரை கொடுத்து பிளே பண்ணிருப்பாரு. அதாவது தொடர்ச்சியா ரைட்ஸ் போயிட்டே இருப்பாரு. ஏன்னா பெருசா ரைடர்ஸ் இல்ல, பெருசா சக்சஸ் கிடைக்காம இருந்திருக்கும். தொடர்ச்சியா ரைட்ஸ்க்கு போவாரு. உடனே ஆக்டிவான பொசிஷன்ல தான் நிப்பாரு. அந்த இன் பொசிஷன்ல நின்னுட்டு போனஸ் பாயிண்ட்ஸ் விடாம தடுத்துட்டு இருப்பாரு. ஃபுல் டைம் ஆக்டிவா இருப்பாரு. அவரோட பொட்டன்ஷியலை தாண்டி ஒரு சில மேட்சஸ் பயங்கரமா பிளே பண்ணி கொடுத்திருப்பாரு. ஆனா அதனாலே அவருக்கு ஒரு சில இன்ஜுரிஸ் ஏற்பட்டு ஒரு சில மேட்சஸ் பிளே பண்ண முடியாம இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவருக்கு ப்ராப்பரான சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் இந்த வாட்டியும் கண்டிப்பா நல்ல பிளே பண்ணுவாரு. அண்ட் கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் டீம் அந்த மாதிரியான ஒரு பிளேயரை கண்டிப்பா விட மாட்டாங்க, ரீடைன் பண்ணிடுவாங்க. கடைசியா கேட்டகரி பில தமிழ் தலைவாஸ் டீம் ரீடைன் செய்ய போறது அமீர் ஹுசைன் பஸ்தாபி. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் சீசன் சாகருக்கு இன்ஜுரி ஏற்பட்டனால அவரால் அந்த ரைட் கார்னர் பொசிஷன்ல பிளே பண்ண முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் அமீர் தான் பிளே பண்ணி கொடுத்தாரு. அண்ட் லிட்டரலா கொஞ்சம் ஆவரேஜா நல்லாவே பிளே பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹரியானா டீமுக்கு பிளே பண்ணி கொடுத்திருக்காரு. பட் ஒரு ஃபுல் சீசன் பிளே பண்ணது பாத்தீங்கன்னா கடைசியா நடந்ததுதான். ஆனா அதை ஆவரேஜா கொஞ்சம் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காரு. அண்ட் அவருக்கு இன்னுமே வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் ஆங்கிள் போட மாட்டாரு, போனஸ் பாயிண்ட்ஸ் விடுறாரு. இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே எஸ்பெஷலி சூப்பர் டேக்கில் பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்காரு. சூப்பர் டேக்கில் அமீர் இன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு தரமான ரெக்கார்டு பாத்தீங்கன்னா சூப்பர் டேக்கில் வச்சிருக்காரு. அண்ட் கண்டிப்பா சாகருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா இவர் இருந்தார் அப்படின்னா ரைட் கார்னர் பொசிஷனுக்கு நம்ம ஆப்ஷன்ல பெருசா பிளேயர்ஸ் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? சோ அதை தான் நான் சொல்றேன். சோ இந்த ஒரு பிளேயரை கண்டிப்பா ரீடைன் பண்ணிடுவாங்க. அண்ட் சச்சின் தன்வரை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2.5 கோடிக்கு மேல கொடுத்தலாம் கண்டிப்பா ரீடைன் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அதன் பிறகு ஆக்ஷன்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
அடுத்ததா லாஸ்ட் சீசன் NOPல சைன் பண்ண அனுஜ் கவடியா இருக்கட்டும், திராஜா இருக்கட்டும், ராம்குமார் மாயாண்டிய கண்டிப்பா எக்ஸிஸ்டிங் யங் பிளேயர் கேட்டகரியில இந்த சீசன் கண்டிப்பா ரீடைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதுல நம்பிக்கை அதிகமா இருக்கு. அண்ட் லிட்டரலா திராஜுக்கா இருக்கட்டும், ராம்குமார் மாயாண்டிக்கும் இன்ஜுரினால பெருசா பிளே பண்ண முடியல. பட் இருந்தாலும் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம இன்னுமே பார்க்கல, வாய்ப்பு கரெக்டா கொடுக்கல. ஸோ கண்டிப்பா இந்த வாட்டி ரீடைன் பண்ணிடுவாங்க. இவங்களெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. மாசான முத்தா இருக்கட்டும், ஹிமான்ஷுவா இருக்கட்டும், ஆஷிஷா இருக்கட்டும், ரெனாகா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டனால அவங்களால ப்ராப்பரா பிளே பண்ண கூட முடியல. ஸோ அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் இன்னுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி கண்டிப்பா அடுத்த சீசனுக்காக ரீடைன் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் சீசன் இன்ஜுரினால நிறைய பிளேயர்ஸ் வந்து பிளே பண்ணாம இருந்திருப்பாங்க, நிறைய பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அவங்களோட கேம் எதுவுமே ப்ராப்பரா பார்க்காம அவங்கள ரீடைன் செய்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் என்னால ப்ராப்பரா சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால அதுக்கப்புறம் உள்ள பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே தமிழ் தலைவாஸ் டீம் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ கேம் பார்க்க முடியாததுனால நான் ப்ராப்பரா எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு பெரிய பிளேயரை மிஸ் பண்ணிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க. ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரேந்தர் கண்டோலா. நரேந்தர் கண்டோலாவை கண்டிப்பாக ரீடைன் பண்ணிடுவாங்க. என்ன பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம் நரேந்தர் கண்டோலாவை ஒரு செகண்டரி ரைடராவோ தேர்டரி ரைடராவோ ரீடைன் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஓகே. நீங்கள் பிரைமரி ரைடர் ஆப்ஷனை அவரை கண்டிப்பாக வைக்க முடியாது. ஏன்னா அவரோட கேமை நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு செகண்டரி ரைடராவோ தேர்டரி ரைடராவோ கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீம் அவரை வந்து ரீடைன் செஞ்சிருவாங்க. கான்ட்ராக்ட் வேற போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரீடைன் பண்ணிடுவாங்க. மாசான முத்துவை ரீடைன் பண்ணுவாங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு ஒரு டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ரீடைன் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஃபுல் ரீசனையும் இன்னொரு டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான், தமிழ் தலைவாஸ் டீம் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல, என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். ஸோ அதுக்கு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறது. டாடா பை, see you நண்பா.